என்னங்க, ஐயோ நான் ஏமாத்திட்டேனே, நான் நம்பினவன் என்னை ஏமாற்றிட்டானே, அவனை எப்படியெல்லாம் நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்தினவனை உங்கள் நம்ப வச்சு கழுத்தறுத்தான் பாருங்கள் ஒருத்தி. அவங்கள பற்றி தினம் 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 ஏன் இன்றைக்கி காலையில் வரைக்கும் நீங்கள் வருத்தப்பட்டுகிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இன்னையிலேருந்து ஒரு 2 நிமிஷம் உங்களை ஏமாத்துறவனுக்காக நீங்கள் கடவுள்கிட்ட நன்றி சொல்லி பாருங்களேன். அப்புறம் பாருங்கள் அவன் நிலைமைய. உண்மைங்க, இது நடக்கும். நீங்கள் கடவுளுக்கு யார் யாருக்கும் நன்றி சொல்கிறீங்க, சரியா? 2 நிமிஷங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, கடவுளே என்னை ஏமாத்தினவனுக்கு நன்றி, என்னை ஏமாத்தினவளுக்கு நன்றி, என்னை நம்ப வச்சு என்னுடைய அன்பையும் என் பணத்தையும் என்னுடைய எல்லாவற்றையும் கழுத்தறுத்த அந்த நபருக்காய் நன்றின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் உயர்ந்து போயிட்டே இருப்பீங்க. உயர்ந்து 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 உண்மையில் சொல்ல ஐஸ்வர்யத்துலேயும் ஆரோக்கியத்துலேயும் நிஜமாங்க இது நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த வருஷத்தில் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உயரத்துக்கு போயிட்டே இருப்பீங்க நீங்கள், சரிங்களா? ஏமாந்தவன் நிலமையை நீங்களே உங்கள் காது பட கேட்பீங்க, சரியா? வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.